ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக் மஹேந்திரா அப்படின்ற ஒரு பேங்க்கை தான் நம்ம வீட்டில் இருந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வித்தின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேங்க்கில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நமக்கு எப்படியெல்லாம் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் என்னென்ன நமக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய விதமான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5.70% பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ் மணி இருந்துச்சுன்னா 100% பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராசஸிங் தான். எந்த ஒரு நேரடியாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு உங்களோட ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, இது 2 மட்டும் இருந்தால் போதும். இந்த அக்கௌண்ட்டை வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் என்ன விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 2 விதமான அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக் 811. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டக் சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா 0 ரூபீஸ் தான். நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான். சரிங்களா? ஆனுவல் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபீஸு அதுவும் 0 தான் இருக்கும். டிஜிட்டல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ஆர்டி இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். சரிங்களா? ஐஎம்பிஎஸ் ஃப்ரீ தான். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டு டூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் இருக்கும். சரிங்களா? வெர்ச்சுவல் டெபிட் கார்டு ஃப்ரீ. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெபிட் கார்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விசா கிளாசிக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாய் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 25 ரூபா உங்களுக்கு 25,000 ரூபா வரைக்கும் நீங்கள் கேடிஎம்மில் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். கேஷ் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டு பார்த்திங்க அப்படின்னா 10,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பர் மந்த்துக்கு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெடிக்கேட்டட் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. சரிங்களா? அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா செக் புக்கு, ஒரு செக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபா. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அது கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்லி ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும். பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பண்ணிடுவாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷனு, அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் ஆக்சிடென்ட் கவரு, நிறைய விதமான இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சேவிங்ஸில் 10,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆனுவலில் கேஷ்பேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷனுக்கு ஃப்ரீ தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா வேணும். சரிங்களா? உங்களுக்கு டெபிட் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. விசா பிளாட்டினம் ஃப்ரீயாக கார்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏடிஎம் லிமிட் பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா வந்துடும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரான்சாக்ஷன், அது பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா இல்லைனா 4 ட்ரான்சாக்ஷன் பர் மந்த்து. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெடிக்கேட்டடாக உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. செக் புக் பார்த்திங்கன்னா 1 ஃப்ரீ. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து ஃப்ரீயாக செக்கை கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் ஆக்சிடென்ட் கவர் கொடுத்துட்றாங்க. பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் 1 லட்சம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் ஆக்சிடென்ட் கவர், அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இதில் நிறைய விதமான இது கொடுத்துருக்காங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமான பேங்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கங்க. உங்களோட அட்ரஸ் பார்த்திங்களா, உங்களோட நீங்கள் எந்த அட்ரஸ் பின்கோடில் இருக்கீங்களோ அந்த பின்கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணவொடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட் பேஜில் வரும். உங்களோட பேன் கார்டு கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க. இதை நீங்கள் இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டிக் பாக்ஸை கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஓடிபி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும் ஆதாருக்கு. அந்த ஆதாரோட ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணவொடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி கேட்கும். இந்த ஓடிபியை பார்த்திங்க அப்படின்னா இதையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் சென்டர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க ஃபாதர் நேம் ஆஃப் பேன் கார்டு. உங்களோட பேன் கார்டில் எப்படி உங்களோட பேர் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்களோட ஆக்குபேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மந்த்லி இன்கம்
எவ்வளோன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதையுமே பார்த்து என்னென்னு செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. நீங்கள் இன்கம் சிங்கிளா அப்படின்னு கேட்குறாங்க. அது கொடுத்துக்குங்க. சரிங்களா? சேலரி சிங்கிள். சரிங்களா? அடுத்து என்டர் மதர் நேம் மிடில் நேம் கேட்குறாங்க. உங்களோட மதர் நேம் என்னன்றது கரெக்டாக கொடுத்துக்குங்க. உங்களோட மதர் நேம் கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதையுமே கொடுத்துக்குங்க. சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஒன்று ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கே உங்கள் எல்லா டீட்டெயிலும் போயிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேர் டூ யூ ஸ்டே அப்படின்னு கேட்குறாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சேம் ஆசியா கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கே எல்லா டாக்குமெண்ட்டும் போயிடும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அது கொடுக்காம நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் நாமினின்னு இருக்கும். உங்களோட நாமினி எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல செகண்ட் பேஜுக்கு வந்துடும். உங்களோட செக் புக்கு, உங்களோட ஏடிஎம் கார்டு, பாஸ்புக் எல்லாமே எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கங்க. சேம் ஆஸ் யுவர் அட்ரஸ் கேட்குறாங்க. அது வேணுன்னா கொடுங்க. அப்படி இல்லைனா மேனுவலாக என்ட்ரு பண்ணி கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபார்மாலிட்டிஸ் கமிங் டு இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா 2 டிக் பாஸ் இருக்கும். கீழே இருக்க எல்லா டிக் பாஸையும் கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் அக்கௌண்ட் டைப்புன்னு கேட்கும். 2 விதமான அக்கௌண்ட் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கோட்டக் 811 அப்படின்ற அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. அதை செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிளாசிக் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ₹1000 டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஃபோன்பே ஜிபேயில் இருக்கிற அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் மினிமம் டெபாசிட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே இருக்குது, பேடிஎம், ஜிபே, கிரெடிட் இருக்குது. இதன் மூலிமா எதுலையாவது நீங்கள் ஒன்று பே பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லணும். இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எம்பின் செட் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல எம்பினை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எம்பின் செட் ஆகிரும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னை போட்டால் மட்டும்தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? உங்களோட கம்ப்ளீட் கேஒய்சி அப்படின்னு இருக்குதா. உங்களோட எல்லாமே சிஎன்ஆர் நம்பர் வந்துடும், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, யூபிஐ ஐடி எல்லாமே இந்த இடத்துல கீழே ஷோ ஆயிரும். இந்த இடத்துல கம்ப்ளீட் கேஒய்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேஒய்சி ஷெடியூல் வந்து கேட்பாங்க. இந்த டைமுக்கு இந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெரிஃபிகேஷனை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கேஒய்சி மூலிமா பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஒரு சைன் கேட்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றுக்கிங்க. ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத அங்கே கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ப்ராப்பராக நான் ஆன்சர் பண்ணுறேன். முடிஞ்சால் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய், லவ் யூ கைஸ்.